ஆஸ்திரேலியாவில் 1983 அந்த காலகட்டத்தில் வேர்ல்டில் டஃப்பான ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு 61 வயசு விவசாயி பேர் கொடுக்க நின்னார். அதை பார்த்துட்டு ஆர்கனைசர்ஸ், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது, 600 மைல் தொடர்ச்சியாக ஓடணும், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எல்லாருமே எலைட் எண்டூரன்ஸ் ரன்னர்ஸ், இதுக்காக வருஷ கணக்கில் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு என்ன முன் அனுபவம் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த முதியவர் தம்பி, எனக்கு ஓடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே எங்கள் பண்ணையில் ஆடு மாடுகளை நான் ஓடிட்டே தான் மேய்ப்பேன், எனக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது, எனக்கு 61 வயசு ஆச்சு, கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் இந்த பந்தயத்தில் நான் ஓடணும்னு எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குதுன்னு ஒத்த காலில் பிடிவாதமாக நின்னார். அந்த ஆர்கனைசர்ஸும் சம்மதிச்சு, உங்களோட ரிஸ்க்கு, பாதியில் உங்களுக்கு எதானாலும் அது நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அவரை அலோவ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி அந்த ரேஸை ஃபினிஷ் மட்டும் பண்ணலை, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு ரெக்கார்டையும் பண்ணார். அவர் பேர் தான் கிளிஃப் யங். இந்த அல்ட்ரா மேரத்தான் சிட்னியிலேருந்து மெல்போர்ன் நகர் வரைக்கும் தொடர்ச்சியாக ஓடக்கூடிய ஒரு பந்தயமாக இருந்துச்சு. இதில் கிளிஃபோட சேர்ந்து ஓடினவங்க எல்லாருமே அவரோட வயசில் குறைஞ்சவங்க, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, ஷூஸு, கிளாத்திங்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இவரோட வேகமானவங்க. இவங்க எல்லாத்த விட மீறி கிளிஃப் எப்படி முன்னணியில் ஜெயிச்சார் அப்படின்னா அது அவரோட விடாமுயற்சி தான். மிச்ச ரன்னர்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக 18 மணி நேரம் ஓடி ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி ஓடிட்டு இருந்த போது கிளிஃப் மட்டும் மெதுவாக ஓடினாலும் தொடர்ச்சியாக 5 நாள் 14 மணி நேரம் 4 நிமிஷம் ஓடி மிச்சவங்க எல்லாத்துக்கும் முன்னால் அந்த ரேஸை முடிக்கிறது மட்டும் இல்லாமல் போன தடவை பண்ண சாதனையை முறியடித்து 2 நாள் முன்னாலே இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணியிருந்தார். இவர் ரேஸோட எண்டு 5ஆவது நாள் வரும்போது மெல்போர்ன் நகரம் முழுக்க இந்த செய்தி சேர்ந்து மக்கள் திரளாக அவரை உற்சாகப்படுத்திட்டு இருந்தாங்க. ரேஸை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ப்ரைஸ் மணியாக $10,000 கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னது என்னென்னா, இந்த ரேஸில் என் கூட சேர்ந்து ஃபினிஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் சரிசமமாக இதை பிரித்து கொடுத்துருங்க, ஏன்னா அவங்களும் ரொம்ப கடினமாக இதுக்கு உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார். கிளிஃப் மிச்ச ரன்னர்ஸை விட ஸ்லோவாக இருந்தாலும் அவர் ஜெயித்ததுக்கான காரணம் என்னென்னா, அவர் மிச்சவங்க என்ன சொல்கிறாங்க எதை பற்றியும் கண்டுக்காமல் அவருக்கு பிடிச்சமான விஷயத்தை விடாமுயற்சியோட தொடர்ச்சியாக செஞ்சது தான். அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதனால தான் என்னவோ இன்றைக்கி தேதிக்கும் மாடர்ன் ரன்னர்ஸ் எல்லாம் கிளிஃபோட ரன்னிங் ஸ்டைலை படிச்சுட்டு தான் போகிறாங்க. அவரோட 61 வயசில் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் அவரோட வாழ்க்கையில் 93 வயசு வரைக்கும் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்தார். ஏன்னு கேட்கும்போது எனக்கு ஓடுறதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு. இந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறதே சக்ஸஸ் தான்.